சார் காலையில் நம்ம வந்து காலை உணவு திட்டம் ஃப்ரீன்னு சொல்லிட்டு நம்ம அறிவிச்சிடலாம் சார். அவங்கள எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து பண்ணலாம். அப்படியா? ரைட்டு சூப்பரு. காலையில் செட்டப் செய்யப்பட்ட வேற மண்டலத்தில் இருந்த தூய்மை இல்ல அவங்க பணியாளர்கள் எல்லாருமே வந்து கார்ப்பரேட் அங்க நிறுவனம் இருக்குல்ல, அது அதான் கீழ வேலை செய்றவங்க. வேலை செய்கிறவங்க கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு புது ட்ரெஸ்ஸை கொடுத்து முதல்வர் முன்னாடி உட்கார வச்சு டிஃபன் சாப்பிட்டு இனி உங்களுக்கு காலை டிஃபன் ஃப்ரீ. ஆனால் அங்கே வயிறு எரிஞ்சு போய் கை கால் உடைந்து நொந்து நூலாகி அவங்க வந்து அங்கே சிறை கொட்டடிகள்லையும் அங்கேயும் இருக்கிறாங்க. அதை பற்றி முதல்வருக்கு தெரியுமா? துணை முதல்வருக்கு தெரியுமா? ஒன்றுமே தெரியாது. துறை அமைச்சருக்காவது தெரியுமா? இதை உலகமே பார்த்துக்கிட்டு இருக்குது. இது ஒரு பார்ட்டு. இப்போ இந்த விவகாரம் தொடர்ச்சியாக 150 நாளாக போராடுறாங்க. நீங்கள் சொன்னீங்கல்ல, விஜய் ஏன் பொதுமக்கள் கூடயே ஒட்டலையா? அவர் எதுவும் பண்ணலையான்னு. இவருக்கு ஒரு உதாரணம், அவரில் எல்லா தலைவர்களும் வந்து பார்க்குறாங்க. இவர் அவங்கள கூப்பிட்டு வீட்டில் வச்சு பார்க்குறாரு. பார்த்த பிறகு, நீங்கள் பார்க்காத வரைக்கும் ஓகே. பார்த்த பிறகு அவங்கள்ட்ட என்ன பேசியிருப்பீங்க? உங்கள் கோரிக்கை என்ன அது என்ன அதுன்னு. ஒரு அறிக்கை வந்துச்சா? சரி அறிக்கை கூட வேணாம். இவங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்களா? நீங்கள் தான் பெரிய இது ஆதவ அர்ஜுனோ இல்லை வேறு யாரையா விட்டு அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள். என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டே இருங்க. அப்பப்போ அந்த விவகாரத்தில் நம்ம அறிக்கை விடணும், பண்ணணும். ஏதாவது நடந்ததா? எல்லாரும் கூப்பிட்றாங்கல்ல, நம்மளும் கூப்பிடாம இருந்தால் தப்பாக இருக்கும். சரி கூட்டு வா. குடம்லாம் ரெடியா? எல்லாம் ரெடியா? உட்காரு. டீக்கு ரெடி கொடு. பார்த்த மாதிரி எடுத்துட்டியா? ரைட்டு அனுப்பிச்சி விடு. அதான் நடந்தது. அதில் ஒருத்தர் 6 மாதமாக போராடி சம்பளம் இல்லாமல் ரவிக்குமார்னு ஒருத்தர் தற்கொலை பண்ணிட்டார். அதுக்கு யாராவது ஒரு அனுதாபம் தெரிவித்து போனீங்களா? எந்த அரசியல் கட்சியாவது